சந்துரு மேனகா மேட்ரிமோனி என்ற போர்டு காட்டப்படுகிறது. உள்ளே சந்துரு மும்முரமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே சுரேன் வருகிறான். சந்துரு அண்ணா, நீங்கள் எல்லோரையும் கல்யாணம் முடிக்காதே. கஷ்டம், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். உன் சுதந்திரம் பறிபோய்விடும். நண்பரோடு சினிமாவுக்குப் போக முடியாது, பார்ட்டிக்குப் போக முடியாது, அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு திரிவீர்களே. இப்பொழுது நீங்களே மேட்ரிமோனி ஆரம்பிச்சி எல்லோருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சு கொண்டிருக்கீங்களே, ஏன் அண்ணா? டேய் சுரேன் பையா, நம்ம கல்யாணம் முடிச்சு கஷ்டப்படுறோம். ஊருக்குள்ள நிறைய பேரு கல்யாணம் முடிக்காம சந்தோஷமா திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்குடா. அதனாலதான் இந்த மேட்ரிமோனி பிசினஸ் என்று பேசிக் கொண்டிருக்கும்போது மொபைல் போன் ஒலித்தது. சந்துரு எடுத்துப் பேசினார். போனிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. சார், எனக்கு படித்த அழகான பெண் வேண்டும். என் ஒன்றை அமுக்கவும் என்று சொல்லிவிட்டு சந்துரு போனை வைத்துவிட்டார். நமக்கு தானே தெரியும் நம்ம கட்டிட்டு போடுற பாடு. அப்ப இவ்வளவு நாளும் என்ன கட்டினதால இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி கூட மனசுல வச்சுக்கொண்டுதான் இருந்திருக்கிறீங்களே. என்ன கட்டினதால என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையோ இவ்வளவு நீங்க கதைச்சிருந்தா நான் ரெண்டு கேட்டு நின்று நான் என்ன கதைச்சு நீங்க போன்ல என்ன கட்டினதால இவ்வளவு பிரச்சனைன்னு தான் நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்களே உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட. ஐயோ, என் ஃப்ரெண்டுக்கு பல்லு வலியாமனு சொல்லி அவனுக்கு பல்லு. மேனகா அக்கா எப்போதெல்லாம் உங்களுக்கு அழகாக தெரிகிறார்கள் அண்ணா? அவள் அம்மா வீட்டில் இருக்கும்போது தம்பி, கல்யாணத்திற்கு முன்பா கல்யாணத்திற்கு பின்பா என்று சந்துரு கேட்கிறான். எப்போதுமே என்று சந்துரு பதில் சொல்கிறார். அப்போது மறுபடி போன் ஒலித்தது. சந்துரு எடுத்து பேசுகிறார். எதிர்த்தரப்பிலிருந்து போனில் ஒருவன் பேசுகிறான். வணக்கம் சார், எனக்கு கல்யாணம் கட்டுவதற்காக ஒரு பெண் வேண்டும். நல்ல சிவப்பாக அழகாக படித்தவளாக இருக்க வேண்டும். பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, குணம் இருக்க வேண்டும். வரதட்சணை எதுவும் தேவையில்லை என்று அவன் பேசி முடிக்கவும் எண் 2 அமுக்கவும் என்று சொல்லி சந்துரு போனை வைத்து விடுகிறார். தம்பி சந்துரு கல்யாணம் முடித்து வைத்து அவர்கள் படும் அவஸ்தையை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதடா தம்பி. அதில் இருக்கும் ஆனந்தம் இருக்கிறதே, அதற்கு அளவே கிடையாதுடா தம்பி. ஒரு தடவை ஒருவன் எனக்கு போன் செய்தான். சார், நான் நன்றாக பாடத் தெரிந்த பெண் வேண்டும் என்று கேட்டிருந்தேன். உண்மைதான். ஆனால் அவள் பாடினால் என் காதுகளில் இரத்தம் வருகிறது. இதற்கு நான் எந்த நம்பரை அமுக்க வேண்டும்? அதற்கு நான் சொன்னேன், உன் காதுகளில் பஞ்சை அமுக்கவும். சுரேன் வயிற்றைப் பிடித்துக்கொண்டு சிரி சிரி என்று சிரித்து உருண்டான். அந்த நேரம் மறுபடி ரிங் ஒலித்தது. சந்துரு எடுத்து பேசுகிறார். வணக்கம் சார், நான் 2ஆம் கல்யாணம் முடிக்க வேண்டும். அதற்கு எதை அமுக்க வேண்டும்? அதற்கு சந்துரு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன் முதல் மனைவியின் கழுத்தை.